கனடா மோன்ட்ரியாலில் கடன் அட்டை மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் 20 வயது இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். அவர் ஒரு வங்கி ஊழியர் போல் நடித்து மக்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து கடன் அட்டைகளை வாங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட ஒருவர் கடந்த அக்டோபர் 1 போலீசாரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டுள்ளார். தனது அட்டை ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக கூறி ஒருவர் அதனை சேகரிக்க வந்ததாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து மிசிசாகா உள்ள ஒரு நகைக்கடையில் குறித்த கடன் அட்டையை பயன்படுத்தி $11,000 பெறுமதியான பொருட்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன. இதுபோன்ற ஒரு சம்பவம் அக்டோபர் 3 தனக்கு நடந்ததாக மற்றொருவர் போலீசாரிடம் முறைப்பாடு அளித்துள்ளார். இதன்போது சந்தேக நபர் $14,000 பெறுமதியான நகைகளை மற்றொரு நகைக்கடையில் கடன் அட்டை மூலம் வாங்கியுள்ளார். இந்த நிலையில் மேலும் பலர் இந்த மோசடியால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் நம்புகின்றனர். மேலும் தகவல் தெரிந்தவர்கள் போலீசாரால் அல்லது கிரைம் ஸ்டாப்பர்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.